பிடிஆர் எங்கிருந்து எங்கு வந்துவிட்டார்? சேராத இடம் சேர்ந்தார். தன்னுடைய படிப்புக்கும் அறிவுக்கும் திறமைக்கும் சரியான எண்ணங்களுக்கும் இந்த நாட்டுக்காக தமிழ்நாட்டுக்காக ஏதாவது உருப்படியாக நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்துக்கும் சிறிதும் சம்பந்தம் இல்லாத திமுகவிலே இருக்கின்றார். அதன் விளைவுகள் தெரிகின்றன. திமுகவிலேயே இருந்தபோதிலும் தன்னுடைய தனித்துவத்தை சில வருடங்கள் அவரால் நிலைநாட்டிக்கொள்ள முடிந்தது. திமுகவிலே 2 முக்கியமான விஷயங்களிலே அவர் வேறுபட்டு நின்றார். யாருக்கும் கூழை கும்பிடு போடுவதில்லை. குறிப்பாக தலைமை குடும்பத்துக்கு சேவை செய்வதையே தன்னுடைய பிறவி பயனாக அவர் கொண்டதில்லை. இரண்டாவதாக ஊழல், அதையும் அவர் செய்வதில்லை. அவர் மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை என்பதை கவனிக்க வேண்டும். ஆனால் இந்த 2 முக்கியமான விஷயங்களுமே திமுகவுக்கு வேப்பங்காய். அவ்வளவு கசக்கும். தலைமை குடும்பத்திற்கு ஜால்ரா அடிக்காமல் வாழ முடியாது. அதனால் இத்தனை நாள் தான் கட்டி காத்து வந்த சுய மரியாதையை இப்பொழுது காற்றிலே பறக்க விட்டிருக்கின்றார் பிடிஆர். அண்மையிலே ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியிலே அவர் பிடிஆர் இன்ப நிதியை குளிர்விக்க முயற்சித்தார் என்பதை நீங்கள் பலரும் அறிந்திருப்பீர்கள். அநேகமாக எல்லோருமே அறிந்திருப்பீர்கள். அதனால் இவர் பலவிதமாக நெட்டிசன்களின் கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாகியிருக்கின்றார். கவனிக்கவும், அவர் குளிப்பாட்ட முயன்றது இன்ப நிதியை, முதலமைச்சர் ஸ்டாலினையோ துணை முதலமைச்சர் உதயநிதியையோ கூட அல்ல, இன்ப நிதியை, நாளைய வாரிசை. தனிப்பட்ட முறையிலே யாரையும் நல்லபடி நடத்துவது, தகுந்த மரியாதை செய்வது என்பது ஒரு நல்ல வழக்கம்தான். ஆனால் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் அப்படி செய்வது சரியான செயல் அல்ல. சுயமரியாதைக்கு இழுக்கு. இதை யாரும் மறுக்க முடியாது. ஆக திமுகவிலே கொஞ்சம் கொஞ்சமாக வழிக்கு வந்து கொண்டிருக்கின்றார் பிடிஆர் என்று தான் சொல்ல வேண்டியிருக்கின்றது. கடந்த காலத்திலே அவருக்கு கிடைத்த பாடங்களும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். லஞ்ச ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்தால் என்ன ஆகும் என்பதை அவர் கண்டுகொண்டார். மற்றவர்களையும் கவனித்து கொண்டுதானே இருக்கின்றார். ஆக இங்கே குளிர்வித்து பிழைப்பது தான் சரியான வழி என்கின்ற கொள்கைதான் திமுகவிலே பின்பற்றப்படுகின்றது என்பதை அவர் கண்கூடாக கண்டிருப்பார். தான் அதிலே மாட்டிக்கொள்ள விரும்பாமல் வெகுகாலம் அதிலே இருந்து ஒதுக்கி நின்றார். ஆனால் இப்பொழுது வேறு வழி இல்லாமலோ என்னவோ தானும் அவர்களோடு, அப்படிப்பட்ட மனிதர்களோடு சேர்ந்து விட்டார். தன்னுடைய தரத்தை தானே தாழ்த்தி கொண்டார். இத்துடன் திமுகவிலே தான் 10ஓடு 11ஆக ஆகிவிட்டதை அவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் என்றே சொல்லலாம். பிரச்சனை என்னவென்றால், இவர் இவ்வாறு செய்து கட்சியிலே வளர்வதற்கு எந்த தகுந்த காரணமும் இல்லை. இவர் பணத்தாசை பிடித்தவர் இல்லை, ஊழல்வாதியும் இல்லை. தலைமை குடும்பத்தை குளிர்வித்து தான் மேலும் மேலும் பணம் சுருட்ட வேண்டும் என்கின்ற கட்டாயமெல்லாம் இவருக்கு இல்லை. அப்படிப்பட்ட எண்ணமே அவருக்கு இல்லை. அப்படி இருக்கும்பொழுது பதவி மட்டும்தான் அவருடைய குறிக்கோள் என்று ஆகின்றது. உண்மையான நேர்மையான அரசியல்வாதிகளுக்கு பணம் மட்டும் அல்ல, பதவியும் ஒரு பொருட்டாக இருக்கக்கூடாது. அதை மறந்துவிட்டார் பிடிஆர். என்றோ ஒரு நாள் இறக்கப் போகின்றோம். போகும்பொழுது எப்படி பணத்தை நம்முடன் தூக்கி கொண்டு செல்ல முடியாதோ அவ்வாறாகவே தான் புகழையும் பதவியையும் கூட நம்மோடு கொண்டு செல்ல முடியாது. வாழ்கின்ற போது நம்முடைய திருப்திக்கும் மகிழ்ச்சிக்கும் ஏற்ப வாழ்ந்தோமா? நம்முடைய மன இயல்புக்கு ஏற்ப நேர்மையாக வாழ்ந்தோமா? நேர்மையான மன இயல்புக்கு ஏற்ப நேர்மையாக நல்லபடியாக வாழ்ந்தோமா என்பது தான் கேள்வி. அதிலே தோற்றுவிட்டால் வேறு எதனாலும் எந்த பலனும் இல்லை. பிடிஆர் போன்ற ஒரு மனிதர் இப்படி இதை அடியோடு மறந்து விடுவார் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அதனால் திகைத்து நிற்கின்றேன். அஃப்கோர்ஸ் தவறான கட்சியில் இருக்கின்றார் என்பது தெரியும். அதை முந்தைய வீடியோகளிலே சுட்டி காட்டியிருக்கின்றேன். திமுக உங்களுக்கு சரியான கட்சி இல்லை என்பதை சுட்டி காட்டியிருக்கின்றேன். எந்த காரணத்தினாலோ அவர் பாஜக போன்ற கட்சிகளை நாடாமல் திமுகவிலேயே குட்டையை குழப்பிக் கொண்டிருக்கின்றார், கிடந்து உழன்று கொண்டிருக்கின்றார். காங்கிரஸிலே மன்மோகன் சிங் எப்படி இருந்தாரோ அப்படி திமுகவிலே இவர் இருக்கின்றார். திமுகவின் மன்மோகன் சிங் என்று கூட இவரை சொல்லலாம். நான் பேசுவது, என்னுடைய இந்த கருத்து உங்களில் சிலருக்கு மிக விந்தையானதாக தோன்றலாம். என்ன ஐயா, இன்ப நிதிக்கு ஏதோ வரவேற்று மகிழ்ச்சிப்படுத்த விரும்பினார், அதை இவ்வளவு பெரிய குற்றமாக சொல்கின்றீர்களே என்று உங்களில் சிலர் கேட்கலாம். பிரச்சனை என்னவென்றால், இது மிக மிக முக்கியமான அபாயகரமான ஆரம்ப புள்ளியாக இருக்கலாம். திமுகவிலே 2 முக்கியமான அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று பரம்பரை ஆட்சி, அவர்களை குளிர்வித்தே ஆக வேண்டும், தலைமை குடும்பத்தை குளிர்வித்தே ஆக வேண்டும். இரண்டாவது ஊழல், கொள்ளை, அதிலே தலைமை குடும்பத்துக்கு பங்கு என்பனவாகும். இதுதான் பிரச்சனை. இன்று
தலைமை குடும்பத்தை குளிர்விக்காமல் திமுகவிலே நல்லபடி வாழ முடியாது என்பதற்காக தன்னுடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுத்து விட்டாரே பிடிஆர். அதை போலவே நாளை கணிசமான கப்பம் கட்டாமல், தலைமை குடும்பத்துக்கு கணிசமான கப்பம் கட்டாமல் இங்கு நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியாது என்கின்ற நிலை வந்தால், நிலை ஏற்கனவே இருக்கின்றது, பிடிஆரை இதுவரை அது பெருமளவிலே பாதித்ததாக தெரியவில்லை. அப்படி ஒரு நிலை வந்தால், பிடிஆர் பெருமளவில் பாதிக்கப்படுவார் என்கின்ற நிலை வந்தால் அதையும் விட்டு கொடுத்து விடுவாரா, கொள்ளை அடிக்க ஆரம்பித்து விடுவாரா என்பதுதான் கேள்வி. ஏனென்றால் முக்கியமான விஷயங்களிலே சமரசம் செய்து கொள்வது என்று ஆரம்பித்தால் அதற்கு, அப்படிப்பட்ட சமரசத்துக்கு ஒரு முடிவே இருக்காது. பிடிஆர் அவர்கள் இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையிலே இருந்து விடுபட்டு எழுந்து வர முடியுமா என்பதை பற்றி என் மனத்திலே இப்பொழுது சந்தேகம் தோன்றிவிட்டது, தீவிரமான சந்தேகம் தோன்றிவிட்டது. அதனால் இனிமேல் பிடிஆர் அவர்கள் திருந்துவதற்கு தன்னைத்தானே திருத்திக் கொண்டு என்றான் என்ன, ஒரிஜினலி அவர் நன்றாகத்தான் இருந்தார், அனாவசியமாக எதிர்மறை பாதையிலே அவர் தன்னை மாற்றிக்கொண்டு விட்டார். அதை மாற்றிக்கொண்டு நல்லபடி பழைய பிடிஆராக இருப்பதற்கு நல்ல முயற்சி செய்வாரா, அப்படி அவரால் நல்லபடி இருக்க முடியுமா என்பதை பற்றி சந்தேகங்கள் எழுகின்றன. தனிப்பட்ட முறையிலே பிடிஆர் அவர்கள் பாஜகவிலே சேர்ந்து நாட்டுக்கும் மாநிலத்துக்கும் உழைக்க வேண்டும், தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் திறமையையும் அனுபவத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் இது இனிமேல் நடக்கப் போவதில்லை, இது வெறும் கானல் நீர் கனவு என்று தோன்றிவிட்டது. இனி என்னுடைய மனத்திலே திமுகவிலே எத்தனையோ பேர் இருக்கின்றார்களே, அவர்களிலே பிடிஆரும் ஒருவர், அதற்கு மேல் குறிப்பிட்டு சொல்வதற்கு எதுவும் இல்லை என்கின்ற எண்ணம் தோன்றிவிட்டது. உங்களுக்கு வேறு விதமான மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குமானால் அவற்றை கமெண்ட் செக்ஷனிலே பதிவு செய்யலாம். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.